நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கடா. நசரத்தோட மாமனும் அவன் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு நசரத்தை ஊரை விட்டே கூட்டிகிட்டு போக முடிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படியாவது நசரத்தை கூட்டிகிட்டு வந்துடுறோம். நீ எப்படியாவது நைட்டை வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. 2 பேருக்கும் பஸ் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 2 மாதம் எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு போயிடுங்க. உங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம்டா. 2 மாதம் கழித்து வந்தால் கோர்ட்டு உத்தரவுப்படி நீங்கள் 2 பேருமே புருஷம் பண்டாட்டி ஆகிடுவீங்க. இதை விட வேறு நல்ல வழி இல்லை மச்சான். இந்த விஷயம் உங்கள் அப்பனுக்கும் தெரியும். அதனால் ஜாக்கிரதையாக வந்துடு. மறந்துடாதரா. நான் கீழ் தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயில்கிட்ட நசரத்தை கூட்டிகிட்டு வந்துடுறேன். எப்படியாவது வந்துடு மச்சான். பார்க்கறதுக்குள்ள சீக்கிரமா போயிடுங்க. நான் பார்த்துக்கிறேன். போங்கடா. தேங்க்யூ. பத்திரமா போங்கடா. டேய் வாடா வாடா. பார்த்து போடா பார்த்து போடா. டேய் சொல்லுறேன் சார். உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. எங்க அனுப்பிச்சீங்க? சொல்லு சொல்லு. எங்க போயிருக்காங்க 2 பேரும்? சொல்லு. சென்னைக்கு போற பஸ்ல தான் சார் ஏத்தி விட்டோம். அங்க எங்க போனாங்கன்னு தெரியாது சார். அப்படி போய் சொல்றியா? ஆமா சார். ஆமா சார். உண்மைதான் சார். சத்தியமா சார். அது எனக்கு தெரியாது சார். அவ்வளவுதான் சார். நீ என்ன சொல்றீங்க? ஐயோ அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சுந்தரபாண்டி தானே பிரச்சனை. அதுக்காக எங்க பசங்களை போட்டு எதுக்கு அடிக்கிற? அடிக்காம நிறுத்த சொல்லியா? சொல்லியா எங்க பசங்களை அடிக்க வேண்டாம்னு சொல்லியா? உண்மையை சொல்லுங்கடா. உண்மையை சொல்லுங்க. எங்க அனுப்பிச்சீங்க அவங்கள? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்ல வரல விட மாட்டேன். சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. சார் நிறுத்துங்க. நான் பாத்துக்கிறேன். சார் நிறுத்துங்க. அவங்க 2 பேரும் பிள்ளைங்க பண்ண தப்புக்கு இவங்களே போட்டு அடிக்கிறீங்க. கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை மீறி அவங்க ஓடிட்டாங்க. அவங்கள தேர்றதை விட்டுட்டு இவங்களை அடிக்கிறது என்ன நியாயம்? அவங்கள முதல்ல விடுங்க. போங்கப்பா. சரிங்க சார். மாடி போலாம். இப்படி ஒரு புள்ளைய பத்தி நீ நாட்டிட்டு சாவலாயா? நான் என்ன தூள தொங்கிட்டு இருப்பையா? சூர்யா, நல்ல நாள் அதுவுமா சாமி கும்பிடாம சாப்பிடாம எங்கடா கிளம்பிட்ட? சரி இப்போ நான் சாமி கும்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. என்னப்பா அதோ வந்துட்டேன்ப்பா. இல்லைங்க. ஓகே என்ன அவசரம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. பாத்தியா? ஓகேவா? சாமி கும்பிட்டாச்சு. போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே சீக்கிரமா வா. ஓகே போயிட்டு வாப்பா. என்னங்க சொல்றது கேளுங்க. ஒரு வாயாவது சாப்பிடுவாங்க. சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துங்க ஆகுறது? வந்து ஒரு வாயா சாப்பிடுங்க. என்னங்க
அப்பாடா, ஒரு வழியா சூர்யாவுக்கு மெயில அனுப்பியாச்சு. டேய் மெயில எப்படிடா பாப்பான்? காலையில ரயில்வே கேட்ல வந்து மெயில் கிராஸ் பண்ணுதான்னு பாப்பான். அட அறிவு கட்டவன, அவன் எப்போ ஓபன் பண்றானோ அப்ப பார்க்க போறான். எப்போ ஓபன் பண்ணுவான்? கவர்ச்சி நடிகை கூட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணுவான். வளவல்லு பேசிங்காதரா. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆவற வழிய பாப்போம். யாரா அவன்? என்னம்மா கண்ணுகளா? என்னடா மிமிக்ரி பண்ண கூப்பிடுறாங்களா? டேய் நம்ம கிட்ட தாண்டா வாரா. நமக்கு சார், யார் சார் நீங்க? நாங்க இந்த ஏரியாவுல கூட உங்களை பார்த்தது இல்ல. எதுக்காக எங்களை காலையில இருந்து கட்டி வச்சு அடிக்கிறீங்க? நாங்க பேங்க்ல கூட கடன் வாங்குறது கிடையாது சார். டேய் இது பேங்க் கடை கிடையாதுடா, நேத்து கடன்டா, நேத்து கடன். சார், நேர்த்தி கடன்டா நீங்க மொட்டை அடிச்சு நாக்குல அழகு குத்திங்க. அதுக்கு எதுக்கு எங்களை போட்டு அடிக்கிறீங்க, குத்துறீங்க? உன அடிக்க மாட்டேடா, உன் மூஞ்சில நங்கு நங்குன்னு குத்துவான்டா. ஏய் கொஞ்சம் இருடா, எங்க பாஸ் வராரு. டேய் நஸ்ரத் மாமாடா. பாருடா. மரியாதையா யாருக்கு மெயில் அனுப்புன்னு சொன்னா உயிரோட வீட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா அடி வாங்கிய செத்து போயிருவீங்க. சொல்றான் சார், உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்க மெயில் அனுப்ப போல சார், பலான படம் பார்க்க போனோம் சார். இவனுங்க இப்படி கேட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லாரையும் அடிக்கடா. ஐயோ, ஐயோ, சார், 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 நான் உங்களை அடிக்க வேணாம் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொல்லிடுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லு. சார், நாங்க சூர்யாவுக்கு தான் சார் மெயில் அனுப்பணும். சொல்லு சொல்லு. சூர்யா, இப்போதைக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு 15 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சரியாயிடும். நஸ்ரத் அவங்க மாமா தான் உங்களை தீவிரமா தேர்ந்துக்கிறான்னு சொல்லி அனுப்பி விட்டேன் சார். சூர்யா எங்க இருக்கா? அவனுடைய மெயில் ஐடி மட்டும் தான் சார் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது சார். உண்மையா தெரியாது சார். சார், 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 அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. டேய் சொல்லாதடா, சொல்லாதடா, சொல்லாதடா. நீ சும்மாரா. சார், சார் அடிக்காதீங்க சார். சொல்லிடுறேன் சார். சூர்யா தலக்கோணத்துல இருக்கான் சார். ஐ கேட் ஹிம். லேப்டாப் எடுத்துரு. ஓகே பாஸ். இந்தாங்க பாஸ். டேய் சூர்யா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்கணும்னு அழுகுறாங்க. அதனால உங்க அம்மாவை காலையில தலக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். எங்களை வந்து கூட்டிக்கிட்டு போடா. இப்படிக்கு காவால். சூர்யா மெயில் ஐடி சொல்லு. சொல்லு. சூர்யா மெயில் ஐடி சொல்லிட்டேன் சார். சொல்லு. surya@gmail.com. அது சென்டிங். ஏய், பசங்களை அடிச்ச அடியில உண்மையை கக்கிட்டாங்க. இப்ப போனா உண்மை தெரிஞ்சிடும். காலையில அனுப்புங்க. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். சார், 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 அவுத்து விட்டு போக சொல்லுங்க சார். சார், சார். ஓகே சார், ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். ஐயா, வணக்கம் ஐயா. சார், எங்களை மன்னிச்சுங்க சார். அன்னைக்கு நாங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம் சார். அவங்க 2 பேரும் சென்னைக்கு போல சார். திருப்பதியில இருக்கிற தலகோணம் ஃபாரஸ்ட்டுக்கு தான் சார் போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பொண்ணோட மாமா கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் கொலை பண்ண போயிருக்காங்க சார். நீங்க தான் சார் அவங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாற்றணும் சார். சார் தயவு செஞ்சு காப்பாத்தீங்க சார். அவங்க அங்கதான் போனாங்க, உங்களுக்கு எப்படியா தெரியும்? இங்க நடக்கிற நிலவரங்களை சூர்யாக்கு இமெயில் அனுப்பிட்டு வந்துட்டு இருந்த சார். வர வழியில பொண்ணோட தாய் மாம எங்களை பிடிச்சி அடிச்சு எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை பண்றதுக்கு அடி ஆட்களோட கிளம்பி போயிட்டான் சார். அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் சார் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஹலோ, தமிழ்நாடு போலீஸ் தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆம்ப்ரோஸ் பேசுறேன். நம்ம ஊர்ல இருந்து ஒரு காதல் ஜோடி தலக்கோணம் ஃபாரஸ்ட்ல யாருக்கு தெரியாம தங்கி இருக்கிறாங்க. அந்த காதல் ஜோடிக்கு தாய்மாமன் மூலியமா உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். அப்படியா?
அவனை பற்றின டீட்டெயிலை நான் ஃபேக்ஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே சார், தேங்க்யூ. நீ கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். ஓகே. டேய் வாடா, சூர்யாவுக்கு மெயில் அனுப்பி அவங்க மாமா அங்க வந்துட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்லணும். ஆமாடா